ஆமா ரயில்ல பயணம் செய்யும் போது அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட எதையும் கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுங்க, செல்ல கொடுங்க கேட்டா கொடுக்காதீங்க, அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவோம். அதனால இந்த கொடுக்காதீங்க. லேடிஸ் சொல் போடுனீங்கன்னா தயவுசெய்து துணியை போட்டு மறைச்சிடுங்க. காரணம் நீங்க ட்ரெயின் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க, ஜன்னல் ஓரத்துல படுத்திருப்பீங்க. அதனால ஈஸியா ஜன்னல கை விட்டு பிடிக்குவோம். அது வண்டி ஓர வேகத்துக்கு வண்டி மூவான விற்பனை தான் படிப்பான். ஏன்னா அப்பதான் நீங்க இறங்கி வர முடியாது. அதே மாதிரி ட்ரெயின்ல அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட டீ, காபி, கூல் ட்ரிங்க், தண்ணி, பிஸ்கட் இல்ல எது தின்பண்டங்கள் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் ஆபத்தானது. அதே மாதிரி லேப்டாப், இது வந்து 100% உண்மை. ரயில்வே ஸ்டேஷன்ல லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா தயவு செய்து மேல மாட்டி வைக்காதீங்க. ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுவோம். நான் நிறைய விஷயங்கள் நிறைய பாத்துருக்கேன் அந்த மாதிரி. அதுக்காக தான் சொல்றேன், லேப்டாப் ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கையில வச்சுங்க, மடியில வச்சுங்க, தலையில வச்சுங்க, தயவு செய்து மாட்டி வைக்காதீங்க, அடிச்சுவோம். அதே மாதிரி படிக்கட்டு ஓரங்கள் நின்று அல்லது உட்கார்ந்து பயணம் செய்ய வேண்டாம், உயிருக்கு ஆபத்தானது. அதே மாதிரி லக்கேஜ் கூடுதல் இருந்தா கவுண்ட் பண்ணுங்க. 5 லக்கேஜ் 6 லக்கேஜ் ஏற்றும் போது கவுண்ட் பண்ணுங்க, இறக்கும் போது கவுண்ட் பண்ணுங்க, உங்க லக்கேஜ் மிஸ் ஆகாது. அதே மாதிரி அந்நிய நபர் யாரா இருந்தாலும் சரி நம்ப வேண்டாம். இதை கொஞ்சம் ஒபே பண்ணீங்கன்னா உங்க ஜேர்னி வந்து ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.